இந்த படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல ஒருத்தரை காட்டுறாங்க. அவர் ரயில்வே ட்ராக்ல டார்ச் லைட் அடிச்சுட்டு யாரையோ தேடிக்கிட்டு இருக்காரு. அப்ப அவருக்கு வினோதமான சத்தம் ஏதோ கேட்கறதுனால அவர் பின்னாடி முன்னாடி போய் செக் பண்ணிட்டு இருக்காரு. அப்ப எதையோ பார்த்து பயப்படுறாரு. சடனா ஒரு ட்ரெயின் வருது. அதோட அவருக்கு என்ன ஆச்சு அப்படின்றத காட்டல. இப்ப இதுக்கு மேல டைட்டில் போட்டு இந்த படத்தை ஸ்டார்ட் பண்றாங்க, த கோஸ்ட் ட்ரெயின் அப்படின்னுட்டு. இப்போ நம்ம ஹீரோயினை காட்டுறாங்க. இவ வந்து ஒரு யூடியூப் சேனல் வச்சிருக்கா. ஃபுல்லாக மர்மமான விஷயங்களை பற்றி கேப்சர் பண்ணி இவ யூடியூப் சேனலில் போடுறதா இவளோட வேலையே. இவ வீடியோஸ்க்கு பெருசாக வியூஸ் எதுவும் போகாததுனால இவ புதுசாக ஏதோ ஒன்று பண்ணணும்னு நினைக்கிறா. அப்போ தான் இப்படி ஒரு மெட்ரோ ஸ்டேஷன் இருக்குது, அங்கே நிறைய மர்மமான விஷயங்கள் நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கிறா. அதனால் அந்த மெட்ரோ ஸ்டேஷனுக்கே போயிட்டு அங்கே இருக்க ஒரு ஸ்டேஷன் மாஸ்டர் இவ மீட்டும் பண்ணுறா. அந்த ஸ்டேஷன் மாஸ்டர் இவகிட்ட உண்மையை சொல்கிறதுக்கு ஃபஸ்ட்டு மறுத்துடுறாரு. அதுக்கப்புறம் இவ ஒயின்லாம் வாங்கி கொடுத்து அவர்கிட்ட கொஞ்சம் கெஞ்சுற மாதிரி பேசின உடனே அவரும் இது வரைக்கும் நடந்த விஷயங்கள் எல்லாம் ஷேர் பண்ண ஆரம்பிக்கிறாரு. முதல்ல ஒரு பையனை பத்தி சொல்றாரு. இப்போ ஒரு பையனை காட்டுறாங்க. இவன் மெட்ரோ ஸ்டேஷன்ல இருக்க சூப்பர் மார்க்கெட்ல ட்ரிங்க்ஸ் வாங்கி குடிச்சிட்டு ட்ரெயின்ல போகும்போது ஒரு பொண்ணு பார்க்கறான். அந்த பொண்ணு ரொம்ப நேரமா ட்ரெயினோட கம்பியில அவ தலையில இடிச்சுக்கிட்டே இருக்கா. எல்லாரும் ஒரு ஸ்டேஷன்ல இறங்கிடுறாங்க. கொஞ்ச நேரத்துல அந்த பொண்ணு தலையை வேகமா ட்ரெயின்ல முட்டிக்கிட்டு இருக்கா. இதை பார்த்து பயந்து போன அந்த பெரியவரும் இவனும் அடுத்த கம்பார்ட்மெண்ட்டுக்கு போயிடுறாங்க. கொஞ்ச நேரத்துல அவங்க அம்மா கிட்ட இருந்து கால் வரவும், நீ கிளாஸுக்கே போறது இல்லையா, உன் டீச்சர் கால் பண்ணாங்களேன்னு சொல்லி கேட்கும்போது, இல்லம்மா நான் கிளாஸுக்கு தான் போய்கிட்டு இருக்கேன் அப்படின்னு இவன் போய் சொல்றான். அந்த டைம்ல திடீர்னு அவனோட ஃபோனு கட் ஆகுது. அப்போ இவனோட ஃபோன்ல சிக்னலும் கட் ஆக இவனோட ஃபோன்ல ஒரு வீடியோ மட்டும் ப்ளே ஆகுது. ஒரு பொண்ணு மெட்ரோ ஸ்டேஷன்ல தலையை இடிச்சுக்கிட்டு சூசைட் பண்ணி செத்து போயிட்டா அப்படின்ற மாதிரி இருக்கு. அந்த பொண்ணு வேற யாரும் கிடையாது, இப்ப ட்ரெயின்குள்ள இருக்க ஒரு பொண்ணு தான். இவன் பார்த்து ஷாக் ஆகுற அந்த செகண்ட்ல இந்த கம்பார்ட்மெண்ட்ல இவன் கூட இருந்த பெரியவரும் தலையை இடிச்சுக்க ஆரம்பிச்சிட்டாரு. இவன் இருக்க கம்பார்ட்மெண்ட்டோட மிரரில் அந்த பொண்ணு தலையை வச்சு இடிக்கவும் இவன் பயந்து போயிடுறான். மெட்ரோ ஸ்டேஷனில் இருக்க எல்லா லைட்ஸும் ஆஃப் ஆகுது. அந்த பொண்ணு வேகமாக இன்னொரு வாட்டி முட்டும் போது அவளோட தலை மட்டும் தனியாக கண்டு வந்து விழுகுது. தலையே இல்லாமல் இப்போ முண்டமாக அந்த பொண்ணு இவனை துரத்திக்கிட்டு வருது. கண்ணு முழிச்சு பார்த்தா இது எல்லாமே ஒரு கனவு தான். இவனும் அந்த பெரியவரும் மட்டும்தான் அந்த ட்ரெயினில் இருக்காங்க. ஒரு ஸ்டேஷனில் அவன் இறங்கிடுறான் வேகமாக. அப்போ ஒருத்தர் மட்டும் இவனை இடிச்சுக்கிட்டு உள்ளே போகிறாரு. ஆனால் அந்த பொண்ணு அந்த நின்றுட்டு இருந்த இடத்துல இல்லவே இல்லை. சரி எப்படியோ வந்துட்டோம் அப்படின்னு நினச்சி இவன் வெளியில் வரலான்னு பார்க்கும்போது எல்லா இடத்துலையும் நோ எக்ஸிட் நோ என்ட்ரின்னு பிளாக் பண்ணி வச்சுருக்காங்க. இவன் கரெக்டாக எந்த ஸ்டேஷனில் இறங்கியிருக்கானா அந்த பொண்ணு தலையை இடிச்சிட்டு சூசைட் பண்ண இடத்துல தான் இறங்கியிருக்கான். இப்போ இவனுக்கு பின்னாடி டம்முன்னு யாரும் முட்டுற மாதிரி சத்தம் வருது. திரும்பி பார்த்தா அந்த பொண்ணு தான் பேயா இங்கே நின்றுக்கிட்டு இருக்கா. அந்த பிளாக் பண்ணி வச்சுருந்த இடத்துல இருந்து ஏதோ ஒரு ஃபோர்ஸ் அவனை இழுத்து கொன்னுடுது. மர்மமான முறையில் அந்த பையன் ஸ்டேஷனில் இறந்து போனதை பற்றி அந்த ஸ்டேஷன் மாஸ்டர் கிட்ட இருந்து ஹீரோயின் தெரிஞ்சுக்கிட்டதை அவள் சேனலில் அப்லோட் பண்ணுறா. அதனால இப்போ அவளுக்கு வியூஸும் அதிகமாக போயிட்டுருக்கு. இதை பார்க்குற ஹீரோ அவளை என்கரேஜ் பண்ணுற மாதிரி பேசிகிட்டு இருக்கான். ஆனால் கூட ஒர்க் பண்ணுற இன்னொரு பொண்ணுக்கு இது சுத்தமாக பிடிக்கல. இந்த பொண்ணும் யூடியூப் சேனல் வச்சுருக்கா. ஆனால் இவள் பியூட்டி டிப்ஸ் பற்றி மட்டும்தான் போடுவா. இவங்க ரெண்டு பேருமே ஹீரோவை ஒன் சைடாக லவ் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த பொண்ணு ஹீரோயினை எப்பயுமே மட்டம் தட்டுற மாதிரி தான் பேசிக்கிட்டு இருப்பா. இப்போ அதே மாதிரி பேசும்போது ஹீரோ தான் வந்து அவளுக்காக சப்போர்ட் பண்ணி இருக்கான். இவ சேனல்ல வியூஸ் அதிகமா போகணுன்றதுக்காக அந்த ஸ்டேஷன் மாஸ்டரை மறுபடியும் போய் பார்க்கறா. இப்போ அவரு ஒரு பொண்ணோட கதையை பத்தி சொல்றாரு. ஒரு ஸ்கூல் பொண்ணு ஸ்கூல் முடிச்சுட்டு வந்துட்டு இருக்கும் போது ஆப்போசிட்ல இருக்க போஸ்டரை பார்த்துட்டு இவளோட மூக்கை இவ தொட்டு பார்த்துக்கிறா. அதே ட்ரெயின்ல பிளாஸ்டர் போட்டு ஒருத்தவங்க உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. இவளோட ஸ்டேஷன் வந்தோடனே இவ இறங்கினதும் பக்கத்துல வந்து நின்றுட்டு உன் மூக்கு ரொம்ப அழகா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு அந்த நபர். இவளுக்கு இதை பார்க்கும்போது கொஞ்சம் வியர்டா இருந்தாலும் ஓகே தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவ கொஞ்சம் போய் தள்ளி நிற்கிறா. மறுபடியும் பக்கத்தில் வந்துட்டு உன் மூக்கு ரொம்ப அழகாக இருக்குன்னு கொஞ்சம் வித்தியாசமாக சொல்லும்போது இவ ஒரு மாதிரி நோட் பண்ணுறான். கையில் வச்சிருக்க கிளாஸில் ஆசிட் பாட்டிலும் இருக்குது. அது கீழே ஊற்றும் போது அதுலேருந்து புகை வருது. இதை பார்த்து பயந்து போகிற அவள் கையில் இருக்க ஃபோனை எடுத்து ஆன் பண்ணி பார்க்குறா. அந்த கேமராவில் அந்த உருவம் தெரியல. அது மட்டும் இல்லாமல் அது கிட்ட வரவும் சுற்றி இருக்க யாருக்குமே அது கண்ணுக்கு தெரியல. இவளோட கண்ணுக்கு மட்டும்தான் அந்த உருவம் தெரியுது. இவ பயந்து போய் ஓட ஆரம்பிக்கிறா. அந்த உருவம் இவளை துரத்திக்கிட்டு வருது. ஒரு இடத்துல போய் அவள் விழுறா. அந்த இடத்துல அதே போஸ்டர் இருக்குது. அந்த போஸ்டரில் இருக்கிறது ஒரு மாதிரி பேசுகிற மாதிரியும் இவளுக்கு கேட்குற மாதிரியும் தெரியுது. திரும்பி பார்க்கும்போது அந்த உருவம் இவளை துரத்திக்கிட்டு வரும். இவ பயந்து ஓடி போய் பாத்ரூம்ல ஒளிஞ்சுக்கிறா. இப்போ போலீஸ்க்கு கால் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்கா. இப்போ அவ தலைக்கு நேரா ஒரு கையில அந்த ஆசிட் பாட்டில் வந்து விழுற மாதிரி இருக்கு. டோர் ஓபன் பண்ணி வெளியில போலான்னு பார்த்தா அந்த உருவம் அந்த டோருக்குள்ள வந்து இவளை பயம்புத்திட்டு இருக்கு. உருவம் மட்டும்தான் டோருக்கு வெளியே இருக்கே தவிர அந்த கை அதே இடத்துல இருக்கு. தலையில இருந்த ஆசிட் அப்படியே ஊத்துது. அவ அந்த இடத்துலயே செத்தும் போறா. ஸ்டேஷன் மாஸ்டர் இந்த கதையை சொல்லி முடிக்கவும் ஹீரோயினுக்கு இந்த இடத்த பத்தி அதிகமா தெரிஞ்சுக்கணும்னு ஆர்வம் வருது. அதனால அடுத்த நாள் நைட்டு இவளே இந்த இடத்துக்கு வந்து வீடியோ எடுத்துட்டு போறா. வீடியோவை ஆஃபீஸ்ல வச்சு எடிட் பண்ணிட்டு இருக்கும் போது அங்க வர ஹீரோக்கு வீடியோக்குள்ள வெண்டர் மிஷின்ல யாரோ மாட்டியிருக்காங்க அப்படின்னு தெரிய வருது.
ஹீரோயினோட வீடியோவில் ஹீரோயினுக்கு பின்னாடி இருக்க வெண்டர் மிஷினுக்குள்ளே யாரோ மாட்டியிருக்க மாதிரி இருக்குது. இதை பற்றி ஹீரோயின் கிட்ட ஹீரோ சொல்ல அவள் போய் ஸ்டேஷன் மாஸ்டர் கிட்ட இதை பற்றி கேட்குறா. அந்த ஸ்டேஷன் மாஸ்டர் ஒரு ஆளை பற்றி சொல்கிறாரு. அவர் ரொம்ப நாளாக இந்த மெட்ரோ ஸ்டேஷனில் தான் தங்கியிருக்காரு. அவருக்கு திடீர்னு ஒரு விசித்திரமான காயின் கிடைக்கிது. அதை எடுத்துக்கிட்டு அவர் போகும்போது ஒரு திருடன் வந்து அவர் கையில் இருக்க காசெல்லாம் பிடுங்கிடுறான். அதனால் அந்த காயினை மட்டும் எடுத்துகிட்டு போயிட்டு வெண்டார் மிஷினில் போட அவருக்கு ஒரு கோக் பாட்டில் கிடைக்கிது. ஆனால் அவருக்கு ஆப்போசிட் பிளாட்ஃபார்மில் இருக்கிற ஒரு ஆள் கோட் சூட் போட்டு இருக்கான். திடீர்னு அவன் ட்ரெஸ்ஸை விட்டு அவன் மறைஞ்சு போகிறத பார்க்குறாரு. இவர் அந்த கோக் பாட்டிலை ஓப்பன் பண்ணும்போது தான் அந்த ஆள் அங்கேருந்து மறைஞ்சு போயிருப்பான். கோக் பாட்டில் யாரை நோக்கி ஓப்பன் பண்ணுறோமோ அவங்க அந்த ட்ரெஸ்ஸுக்குள்ளே மறைஞ்சு போய் வெண்டார் மிஷினுக்குள்ள மாட்டிக்கிறது இவருக்கு தெரிய வர ஒருத்தரையும் இதே மாதிரி அவர் கொல்ல ஆரம்பிக்கிறாரு. இப்படியே பல நாள் போய்கிட்டு இருக்க ஒரு நாள் இவர் ஃபுல்லாக குடிச்சிட்டு வரும்போது இவருக்கு ஆப்போசிட்ல இருக்க பிளாட்ஃபார்ம்ல இவர் மாதிரி, அதாவது இவர் முன்னாடி இருந்த மாதிரி ஒரு உருவம் நிற்குது. இவரை பார்த்து சிரிக்குது. இப்போ இவர்கிட்ட இருந்த அந்த காயின் அந்த ஆள் கையில இருக்கு. வெண்டார் மிஷின்ல இருந்து கோக் பாட்டில் ஓப்பன் பண்ண அடுத்த செகண்டே இவர் மறைஞ்சு போயிடுறாரு. இவரும் அந்த வெண்டார் மிஷினுக்குள்ள மாட்டி மற்றவங்கள மாதிரியே துடிச்சு செத்து போறாரு. இந்த கதையை ஸ்டேஷன் மாஸ்டர் சொல்லி முடிக்கும்போது இவ அங்கேயே படுத்து தூங்கிடுறா. ஸ்டேஷன் மாஸ்டர் இவளுக்கு போர்வையை போத்தி விட்டு போறாரு. அடுத்த நாள் ஹீரோ கூட டேட்க்கு போறா. அங்க அவங்க ஹோட்டல்ல ஒன்னா உட்காந்து சாப்பிடுறாங்க. ஆனா ஆஃபீஸ்ல ஒர்க் பண்ற இன்னொரு பொண்ணும் ஹீரோவை ஒன் சைடா லவ் பண்றதுனால ஹீரோயினை வெறுப்பேற்றுறதுக்காகவே ஹீரோ கிட்ட வந்து பேசிக்கிட்டு இருக்கா. இதை பார்க்குற ஹீரோயின் கடுப்பாகி இதில் ஸ்டேஷன் மாஸ்டர் கிட்ட சொல்லி புலம்பிட்டு இருக்கா. அதே நேரத்தில் இவளோட யூடியூப் சேனலும் நல்லா டெவலப் ஆகி ஹீரோயினும் நல்லா ஃபேமஸ் ஆகிடுறா. ஸோ இவங்க ஆஃபீஸில் இவளுக்கு கேக் வெட்டி செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. அதை பார்க்குற அந்த பொண்ணுக்கு சுத்தமாக பிடிக்கல. இவ சேனல்ஸ்க்கு நிறைய கமெண்ட் வந்திருக்கும். அதில் ஒரு கமெண்ட் மட்டும், தயவு செஞ்சு இந்த வீடியோ போடுறதை இதோட நிறுத்திடுங்க, அந்த மெட்ரோ ஸ்டேஷன் பக்கம் போயிடாதீங்க, ஏன்னா இதில் நான் நேரடியாக பாதிக்கப்பட்டிருக்கேன் அப்படின்னு ஒருத்தவங்க போட்டிருக்காங்க. அது யாருன்னு சொல்லி இவ நேரில் பார்க்க போறா. அப்போ ஒரு பொண்ணு வந்து ஹீரோயினை மீட் பண்ணுறா. அந்த சேனல்ல போட்டிருக்க எல்லா வீடியோஸையும் டெலீட் பண்ணிட்டு அதை பிளாக் பண்ணிடுங்க அப்படின்ற மாதிரி சொல்ல, ஏன் நல்லா போற சேனலை பிளாக் பண்ண சொல்ற அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இப்பதான் அந்த பொண்ணு கண்ணாடி அவுத்துட்டு அவ கண்ணை காட்டுறா. அவளுக்கு ஒரு கண்ணே போயிருக்கு. நான் அந்த மெட்ரோ ஸ்டேஷனில் இருக்க சூப்பர் மார்க்கெட்டில் தான் ஒர்க் பண்ணுறேன். நான் பார்த்த உண்மையை யார்கிட்டனா நான் சொல்லிடக்கூடாதுன்றதுக்காக தான் என்னோட ஒரு கண்ணை அது பறிச்சிடுச்சு அப்படின்னு அவள் சொல்லிட்டு இருக்கும்போது ஒரு உருவத்தை பார்த்து பயந்து மிரண்டு அங்கேருந்து ஓடி போகிறா. அது சபிக்கப்பட்ட இடம், தயவு செஞ்சு அங்கே இன்னொரு வாட்டி போகாதீங்க அப்படின்னு அவள் சொல்லிட்டும் ஓடி போயிடுறா. அந்த மெட்ரோ ஸ்டேஷன் வர்றதுக்கு முன்னாடி அந்த இடத்துல என்ன இருந்ததுன்றதை ஹீரோயின் இப்போ தான் ரிசர்ச் பண்ணி பார்க்குறா. அங்கே வாழ்ந்துட்டு இருந்த நிறைய பேர் இறந்து போயிருக்காங்க, அதுவும் மர்மமான முறையில். இதை தெரிஞ்சுக்கிட்ட ஹீரோயின் ஸ்டேஷன் மாஸ்டர் கிட்டே இதை பற்றி கேட்கலான்னு போகிறா. உனக்கு இதுக்கு மேலே எதனா உண்மை தெரிஞ்சுக்கணும்னா நீ ஒருத்தரை கண்டிப்பாக மீட் பண்ணி ஆகணும். அவர் ஆனால் நைட்டு 3:30 மணிக்கு தான் வருவாருன்னு ஒரு டைமும் கொடுக்குறாரு. இப்போ இதை யோசிச்சுக்கிட்டே இவ ஆஃபீஸில் போய் உட்காந்துட்டு இருக்க. இங்கே இவங்க ஆஃபீஸில் ஒரு சத்தம் கேட்குது. இவ என்னன்னு போய் பார்த்தா ஹீரோவும் அந்த இன்னொரு பொண்ணும் கிஸ் பண்ணிக்கிறத இவ பார்த்து கொஞ்சம் கோவப்படுறா. அடுத்த நாள் ஹீரோ வந்து பேசும்போது இவ மூஞ்சில் அடித்த மாதிரி பேசிட்டு போயிடுறா. இவ ட்ரெயினில் ட்ராவல் பண்ணும்போது கம்பியை பிடிக்கும்போது இவ கையில் ஏதோ ஒரு ஜெல் மாதிரியான விஷயம் ஒட்டிக்குது. இப்போ ஆஃபீஸில் ஹீரோ கிட்ட இவ பேசிட்டு இருக்கும்போது இவ மூக்கிலேருந்து பிளட் வரதை ஹீரோ நோட்டீஸ் பண்ணி சொல்ல, இவ வாஷ்ரூமில் போய் செக் பண்ணும்போது இவ கையில் ஒரு மாதிரி அலர்ஜி மாதிரி ஃபார்ம் ஆயிருக்கு. அதனால இவ ஒரு டாக்டர் போய் கன்சல்ட் பண்ணவும் ட்ரீட்மெண்ட் எழுதி கொடுக்குறாரு. மெட்ரோ ஸ்டேஷனில் எதிர்ச்சியாக ஹீரோயினை பார்த்து இவ வழக்கம் போலவே நக்கலாக பேசும்போது இவ மூக்கிலேருந்து வாயிலேருந்து ரத்தம் வேகமாக கொட்ட ஆரம்பிக்குது. இவ வாஷ்ரூம்குள்ளே போய் பார்க்கும்போது இவ முகம் ஃபுல்லாகவே ரத்தம் ஆயிடுது. அவ கை ஃபுல்லாக அலர்ஜி வந்த மாதிரி இருக்கு. கண் முழிச்சு பார்க்க இதெல்லாம் கனவா இருக்கு. இவ ட்ரெயினில் ட்ராவல் பண்ணும்போது சடனாக இவ மூக்கிலேருந்து ரொம்ப பிளட் வர ஆரம்பிக்குது. அதோட அவள் கையிலையும் அந்த அலர்ஜி அதிகமாக ஃபார்ம் ஆக அவளே பார்த்து பயந்து போகிறா. இவ வாஷ்ரூம்குள்ளே போய் பார்க்கறதுக்குள்ள அந்த அலர்ஜி அவள் கையிலேருந்து கழுத்து வரைக்கும் ஃபுல்லாக ஸ்ப்ரெட் ஆக ஆரம்பிக்குது. டாக்டர் கொடுத்த ஆயில்மெண்ட்டை அவள் எடுக்கும்போது தவறுதலாக அதை கீழே போட்டுறா. பக்கத்து ரெஸ்ட் ரூமில் இருக்க யாரோ ஒருத்தவங்க அந்த ஆயில்மெண்ட்டை எடுத்துடுறாங்க. அது மட்டும் இல்லாமல், உங்களுக்கு நான் ஹெல்ப் பண்ணட்டுமா, இதை தானே நீங்கள் தேடிட்டு இருக்கீங்கன்னு அவங்க கேட்க இவ பயந்து போயிட்டு, இல்லை தயவு செஞ்சு இங்கேருந்து வெளியில் போயிருங்க அப்படின்னு சொல்லி கத்துறா. அவள் கத்திட்டு திரும்பி பார்க்குறதுக்குள்ள அந்த அலர்ஜி அதிகமாயிட்டு இப்போ குழி பள்ளமாக அவள் கையில் அங்கங்கே செடி கொடிகள்லாம் முளைக்க ஆரம்பிக்குது. அந்த செடி ஃபுல்லாக ஃபார்ம் ஆகி பூக்களாக பூத்து அவள் அந்த இடத்துல இறந்தும் போயிடுறா. அந்த மெட்ரோ ஸ்டேஷன் வர்றதுக்கு முன்னாடி அந்த இடத்துல என்ன இருந்ததுன்றதை ஹீரோயின் இப்போ தான் ரிசர்ச் பண்ணி பார்க்குறா. அங்கே வாழ்ந்துட்டு இருந்த நிறைய பேர் இறந்து போயிருக்காங்க, அதுவும் மர்மமான முறையில். இதை தெரிஞ்சுக்கிட்ட ஹீரோயின் ஸ்டேஷன் மாஸ்டர் கிட்டே இதை பற்றி கேட்கலான்னு போறா. இங்கே நடந்த மர்மமான கொலைகளை பற்றி சொன்ன நீங்கள் இந்த வெல்கம் சர்ச் மேலே தான் மெட்ரோ ஸ்டேஷனை எழுப்பப்பட்டிருக்கின்ற விஷயத்தை ஏன் மறைச்சிங்க? அது மட்டும் இல்லாமல் அந்த சர்ச்சில் இருந்த 40 பேர் மாஸ் சூசைட் பண்ணியிருக்காங்க, அதோட தலைவர் இன்னும் உயிரோட தான் இருக்கிறாருன்னு நிறைய பேர் கட்டுக்கதைகள் சொல்லிட்டு இருக்காங்க, அதெல்லாம் உண்மையா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, ஒருவேளை அது உண்மையாக இருந்தால் நீ என்ன பண்ணுவ அப்படின்னு கேட்குறாரு. நான் அவங்கள இன்டர்வியூ பண்ணுவேன்னு சொல்லவும், சரி அப்படின்னா நைட்டு 3:30 மணிக்கு மெட்ரோ ஸ்டேஷனில் போய் பாரு, நீ ஒருத்தரை கண்டிப்பாக மீட் பண்ணி ஆகணும், அவர் ஆனால் நைட்டு 3:30 மணிக்கு தான் வருவாருன்னு ஒரு டைமும் கொடுக்குறாரு. இந்த பக்கம் ஆஃபீஸில் ஹீரோயினை தேடி 2 போலீஸ் ஆஃபீஸர்ஸ் வந்திருக்காங்க. ஹீரோ தான் போய் பார்க்குறான்.
அவங்க போட்ட வீடியோ பார்த்துட்டு தான் நாங்கள் இங்கே வந்திருக்கோம், அவங்கள கொஞ்சம் கூப்பிட முடியுமான்னு சொல்லி இங்கே கேட்டுட்ருக்க. இந்த பக்கம் அப்படியே ஹீரோயினை காட்டுறாங்க. இந்த மூவியோட ஃபர்ஸ்ட் சீனில் ஒருத்தன் சப்வே கீழே டார்ச் அடிச்சுட்டு போயிருப்பான்ல, அவன் அந்த இடத்துல உட்காந்துக்கிட்டு இருக்கான். ஹீரோயின் அவனை பார்த்து பயந்து வந்து ட்ரெயினில் ஏறிடுறா. இப்போ முன்னாடி பார்த்தா அவன் அந்த ட்ரெயின்குள்ளேயே உட்காந்துட்டு இருக்கான். ஹீரோயின் எந்த கம்பார்ட்மெண்ட் போனாலும் எல்லா கம்பார்ட்மெண்ட்லையும் அவனே இருக்கான். இந்த ஆஃபீஸில் போலீஸ் ஆஃபீஸர் ஹீரோயின் போடுற வீடியோஸில் அவங்க டெய்லி இன்டர்வியூ பண்ணுறதா சொல்கிற ஸ்டேஷன் மாஸ்டர் காணாமல் போய் 3 வருஷம் ஆகுது அப்படின்னு சொன்னதும் ஹீரோக்கு செம ஷாக்கு. ஹீரோயினுக்கு கீழே ஒரு வாக்கி டாக்கி கிடைக்குது. அதில் அந்த ஸ்டேஷன் மாஸ்டர் தான் பேசுறாரு. உன்னோட ஆர்வம் உன்னை எங்கே கொண்டு வந்து நிறுத்திருக்குன்னு பார்த்தியா? நீ என்கிட்ட எவ்வளோ கதை கேட்ட, இப்போ கடைசியாக ஒரு கதை சொல்லட்டுமா அப்படின்னு சொல்லிட்டு இவருக்கு என்ன ஆச்சுன்ற கதையை தான் இப்போ சொல்றாரு. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஹீரோயின் ஒரு பையனை பார்த்து பயந்து போயிருப்பால, அவனும் இவரும் ஒன்னா தான் ஒர்க் பண்ணியிருப்பாங்க. இவங்க நைட் ஷிஃப்ட்ல இருக்கும்போது கேமரால யாரும் சபையில் கிராஸ் ஆகுற மாதிரி இவருக்கு தெரியவும் கீழே யாருன்னா ஆளுங்க இருக்காங்களான்னு போய் செக் பண்ணிட்டு வான்னு இவனை அனுப்பியிருப்பாரு. இவனும் போயிருப்பான். அப்போதான் ஃபர்ஸ்ட் சீன்ல இவன் காணாமல் போயிருப்பான். ரொம்ப நேரம் ஆகும் இவனை காணாதனால இவர் கீழே போய் செக் பண்ண போயிருப்பாரு. அந்த டைம்ல ஒரு ட்ரெயின்குள்ளே இவரை மாட்டிக்கவும் செய்கிறாரு. அந்த ட்ரெயின் ரொம்பவே ஹீட் ஆக ஆரம்பிக்குது. எப்படி ஹீட் ஆகுதுன்னு சொன்னால் அவரோட ஷூவே உருகி அந்த இடத்துல ஒட்டிக்குது. அந்தளவுக்கு ஹீட் ஆகிற ட்ரெயினில் அவரால் தாக்கு பிடிக்க முடியல. திரும்பி பார்க்கும்போது அந்த பையன் அங்கேருந்து நடந்து வரான். இவர் தப்பிச்சிருவாருன்னு சொல்லி பார்த்தா அந்த பையனோட தலை மட்டும் கீழே துண்டா விழுது. வேற ஒரு உருவம் இருக்குது அந்த இடத்துல. ஸ்டேஷன் மாஸ்டர் ட்ரெயின்லேயே மாட்டி இறந்து போக அவரோட உருவத்தை வெளில இருக்க உருவம் எடுத்துக்குது. இவ்வளோ நாள் நம்ம ஹீரோயின் கிட்ட பேசிட்டு இருந்ததும் அந்த பேய் தான். இந்த கதையை சொல்லி முடிக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக அந்த ட்ரெயினோட டெம்பரேச்சர் அதிகமாகுது. ஸ்டேஷன் மாஸ்டருக்கு என்ன நடந்ததோ அதே தான் நம்ம ஹீரோயினுக்கும் நடக்குது. இவ ஓடி வந்து பார்க்கும்போது அந்த ஸ்டேஷன் மாஸ்டர் விசில் ஊதி அந்த ட்ரெயினை அனுப்பி வைக்கிறாரு. இவ்வளோ நாளாக ஸ்டேஷன் மாஸ்டர் உருவத்தில் இருந்தது ஹீரோயினோட உருவத்துக்கு மாறிடுது. இந்த நேரத்தில் மெட்ரோ ஸ்டேஷனுக்கு ஹீரோயினை தேடி வர இவன் ஹீரோயின் மாதிரியே போகிறான். ஹீரோவும் அவனை நம்பிடுறான். இதுக்கப்புறம் டு பி கண்டினியூட் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கதையை முடிச்சிருக்காங்க.